நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை இன்னும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் கலாத்தியர் 6:7. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆமென். ஒரு அழகான எச்சரிப்பின் வசனமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வசனத்தை. இதற்கு ஒரு உதாரணமாக பரிசுத்த வேதத்திலிருந்து, அதுவும் பழைய ஏற்பாட்டில் உள்ள யாக்கோபின் செல்லப்பிள்ளை முதிர் வயதிலே பெற்ற தனது நேசகுமாரன் யோசேப்புக்கு பல வர்ண அங்கியை போட்டு அழகு பார்த்தான் இந்த யாக்கோபு. கடைசியில் யோசேப்பு இறந்துவிட்டதாகவும் இரத்தம் படிந்த யோசேப்பின் பலவர்ண அங்கியை யாக்கோபிடம் கொடுத்து அனுப்புகிறார்கள். யாக்கோபோ இந்த பலவர்ண அங்கியை பார்த்து பார்த்து புலம்பி இருக்கிறார். யாக்கோபின் மனநிலை அநேக வருடங்கள் எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். என் நேசகுமாரனே, உன் உடலை கூட பார்க்க முடியவில்லை என்று பலவாறு அனுதினமும் புலம்பி இருந்திருப்பான். மற்றும் ஆதியாகம புஸ்தகம் 37:35 யாக்கோபு யாருடைய ஆறுதலுக்கும் இடங்கொடாமல் துக்கத்துடனே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்று அழுது இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். இதே யாக்கோபு இளைஞனாய் இருந்தபோது இதுபோல ஒரு வஸ்திரத்தை கொண்டுதான் தன் தகப்பனாகி ஈசாக்கின் கண்கள் இருளடைந்த நிலையில் இருந்தபோது, நான் உமது மகனாகி ஏசா என்னை ஆசீர்வதியும் என்று ஈசாக்கின் கண்கள் தெரியாததால் தடவி பார்த்து இவனை ஏசா என்றும் ஆசீர்வதித்து விட்டான். ஒரு ஆடையை கொன்று ஏமாற்றி விட்டான். யாக்கோபு தன் தகப்பனுக்கு எதை செய்தானோ அதையே இவனது குமாரர்கள் யாக்கோபுக்கும் செய்தார்கள். நாம் விதைத்த விதையானது பல மடங்காக நமக்கு அது பலனை பல மடங்காக திருப்பி நமக்கே தருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. என்னாகும் புஸ்தகம் 32:23 உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேப்பங்கொட்டை விதையை ஒன்றை விதைத்துவிட்டு மாம்பழம் வரும் கொய்யாப்பழம் வரும் என்று எதிர்பார்க்க முடியாது தானே. இந்த வேப்பங்கொட்டை மரமாக பல ஆயிரக்கணக்கான வேப்பங்கொட்டைகளையே தரும். இது இயற்கை, இதுவே சயின்ஸும் கூட. ஈசாக்கு யாக்கோபினால் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று சிறிது நேரத்திலே தெரிந்து கொண்டான். ஆனால் யாக்கோபு தனது நேசகுமாரன் யோசேப்பு இறக்கவில்லை, தனது குமாரர்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று சுமார் 22 வருடங்களுக்கு பின்பு தான் தெரிய வந்தது. சுமார் 22 வருடங்களாக யாக்கோபு புலம்பி இருந்திருப்பான் அல்லவா. நாம் விதைக்கிற விதை ஒன்றை பெரிய அளவில் அறுப்போம். நாம் எந்த விதையை தினமும் விதைக்கிறோம்? நல்ல விதையா அல்லது எந்த விதமான விதை என்று நீங்களே சிந்தித்து கொள்ளுங்கள். ஆமென். God bless you.